வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டியோட போக்கையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தி. நாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் 2026 மாசத்தை எடுத்துக்கலாம். இந்த மாசத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்கை எப்படி ட்ரேட் பண்றது, அதுக்கு ஒரு தெளிவான ரொம்ப எளிமையான ஒரு திட்டத்தை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி மேல போகணுமா இல்ல கீழே வரணுமான்னு முடிவு பண்றதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் மார்க்கெட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடரா இருந்தா இந்த ஸ்டாக்கை நீங்க ஏன் கண்ணும் கருத்துமா கவனிக்கணும்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு மட்டும் எப்படி இவ்ளோ ஒரு சக்தி வந்துச்சு? காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்லயே அதிக வெயிட்டேஜ், அதாவது அதிக முக்கியத்துவம் இருக்கிற பங்கு இதுதான். சொல்லப்போனா ஹெச்டிஎஃப்சி லேசா அசைஞ்சா கூட போதும், பேங்க் நிஃப்டியே ஆட்டம் காணும். அதனால தான் நாம இத பேங்க் நிஃப்டியின் ராஜான்னு சொல்றோம். இப்போ வாங்க நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே சிம்பிள். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் ரெண்டு நம்பர் தான். அந்த 2 நம்பர் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட முதல் மேஜிக் நம்பர் 805-14. இந்த நம்பரை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மேலெல்லை கோடு. எப்ப ஸ்டாக் பிரைஸ் இந்த கோட்டை தாண்டி அதுக்கு மேல ஸ்டெடியா நிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் நமக்கான வாங்கலாம் அப்படின்ற கிரீன் சிக்னல். அடுத்து நம்மளோட 2வது முக்கியமான நம்பர் 798.06. இது நம்மளோட கீழ் எல்லை. இது ஒரு பாதுகாப்பு கோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. பிரைஸ் இதுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சா அது விற்கலாம், இல்லனா ஷார்ட் போறதுக்கான ஒரு அறிகுறி. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். வேலை 805க்கு மேலேயும் போகாம 798க்கு கீழேயும் வராம இந்த 2 நம்பருக்கு நடுவுல சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? சிம்பிள். அதுக்கு பேர் தான் வர்த்தகம் இல்லாத பகுதி, இல்லனா நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இது ஒரு ட்ராப் ஜோன். இங்க அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணா மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ ஆட்டத்துக்கான திட்டத்தை பார்க்கலாம். முதல் சினாரியோ, ஒருவேளை ஸ்டாக் நல்லா ஸ்ட்ராங் ஆகி நம்மோட மேல் எல்லை கோடான 805.14 உடைச்சிட்டு மேல போனா என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் நம்மளோட முழுமையான 5 பிளான். ஸ்டெப் 1, பிரைஸ் 805.14க்கு மேல போய் நிக்கணும். அதுதான் நம்ம ட்ரிகர். ஸ்டெப் 2, உடனே நாம ஸ்டாக்கையோ இல்ல ஒரு கால் ஆப்ஷனையோ வாங்கணும். ஸ்டெப் 3, நம்மளோட முதல் டார்கெட் 810.83. அதுவும் ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப் 4, மொமெண்டம் நல்லா இருந்தா அதிகபட்சமா 861.42 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 5, நம்மளோட ஸ்டாப் லாஸ். அது 798.06ல இருக்கணும். ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போனா இதுதான் நம்மள பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாத்தும். இது பை பிளான். ஒருவேளை மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தாங்க நம்மளோட செல் பிளான் இருக்கு. ஸ்டாக் பலவீனமாகி நம்மளோட 798.06 கோட்டை உடைச்சு கீழே வந்தா என்ன செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். வாங்க நம்மளோட செல் பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, பிரைஸ் 798.06 உடைச்சு கீழே நிக்கணும். இதுதான் ட்ரிகர். ஸ்டெப் 2, அப்போ நாம ஸ்டாக்கை விற்கலாம், இல்லனா ஒரு புட் ஆப்ஷன், அதாவது பிஇ வாங்கலாம். ஸ்டெப் 3, நம்மளோட முதல் டார்கெட் 792.42. ஸ்டெப் 4, செல்லிங் பிரஷர் அதிகமா இருந்தா 743.93 வரைக்கும் கூட போகலாம். இந்த ஆட்டத்துல நம்மளோட பாதுகாப்பு வளையம், அதாவது ஸ்டாப் லாஸ் 805.14. இதா மறக்கவே கூடாது. இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். நம்மளோட 2 பிளானும் எவ்ளோ அழகா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்குன்னு புரியும். பை பிளானோட ஸ்டாப் லாஸ் தான் செல் பிளானோட என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி செல் பிளானோட ஸ்டாப் லாஸ் தான் பை பிளானோட என்ட்ரி பாயிண்ட். ஒன்னோட பாதுகாப்பு, இன்னொன்னோட தொடக்கம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டியே. சரி, இந்த அடிப்படை திட்டத்தை தாண்டி இன்னும் ஒரு படி மேல போகலாமா? குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்காக இந்த ஏப்ரல் மாசத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ரகசியம் ஒன்னு இருக்கு. இது உங்க ட்ரேடிங்க்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கும். அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாசத்துக்கான அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் உத்தி என்னவா இருக்க முடியும்? எப்படி நம்ம ட்ரேடிங்கை இன்னும் ஷார்ப் ஆக்கலாம்? இதோ அந்த ரகசியம். உங்க வாட்ச் லிஸ்ட்ல இந்த 2 ஆப்ஷனையும் உடனே சேர்த்துக்கோங்க. 860 புட் ஆப்ஷன், அப்புறம் 730 புட் ஆப்ஷன். இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸும் தான் இந்த மாசத்துக்கான ரொம்ப முக்கியமான எல்லைகளா வேலை செய்ய போகுது. புதுசா பார்க்கறவங்களுக்காக ஒரு சின்ன நினைவூட்டல். பிஇ, அதாவது புட் ஆப்ஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா மார்க்கெட் இறங்கும்னு நாம ஒரு பெட் கட்டுற மாதிரி. ஸ்டாக்கோட விலை குறைய குறைய இந்த புட் ஆப்ஷனோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். சரி, இந்த 2 புட் ஆப்ஷனையும் எதுக்காக கவனிக்கணும்? எதுக்கு 2 காரணம் இருக்கு.
ஒன்று, உங்ககிட்ட ஏற்கனவே HDFC ஸ்டாக்ஸ் இருந்தா ஒருவேளை மார்க்கெட் இறங்கும்போது உங்க நஷ்டத்தை குறைக்க இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, அதாவது ஹெட்ஜிங் மாதிரி உதவும். ரெண்டாவது, மார்க்கெட்ல நடக்க போற பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்க இது ஒரு சூப்பர் இண்டிகேட்டர். இந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியம்ல நடக்கிற மாற்றங்கள் மார்க்கெட் திரும்ப போறதுக்கான சிக்னலா கூட இருக்கலாம். கடைசியா இந்த ஒரு முக்கியமான மந்திரத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உணர்ச்சிகளை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. பயத்திலையோ இல்ல பேராசையிலையோ ட்ரேட் பண்ணாம நாம இப்ப பார்த்த அந்த நம்பர்ஸை மட்டும் நம்பி ஒரு பிளானோட செயல்படுங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்கோட சீக்ரெட். நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த முழு ஸ்ட்ராட்டஜியையும் ஒரே வரியில சொல்லணும்னா 805.14க்கு மேல வாங்குங்க, 798.06க்கு கீழே வித்துருங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். சரி, நீங்க HDFC பேங்க் ஷேர் வச்சிருக்கீங்களா இல்ல அதை ட்ரேட் பண்ற பழக்கம் உண்டா? இந்த மாதிரி லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பகுதியில சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.